மார்ச் 11. புனித யுலோஜியஸ். ஸ்பெயின் நாட்டின் கோர்டோவா நகரில் வாழ்ந்த குடும்பத்தில் கிபி 818 ஆண்டு பிறந்தார் யுலோஜியஸ். சிறுவயது முதல் ஆலயப் பணிகளில் ஆர்வத்தோடிருந்த யுலோஜியஸ் குருவாக விருப்பம் கொண்டு துறவற பயிற்சி பெற்று குருவானார். இறையியலிலும் மறையுறையிலும் சிறந்திருந்த அருட்தந்தை யுலோஜியஸ் கோர்டோவாவில் இருந்த துறவு மடத்தின் அதிபராக பணி செய்தார். கிபி 848 ஆண்டு கட்டலோனியா, நவாரே பகுதிகளில் வாழ்ந்த கிறிஸ்துவர்களை கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். கிபி 850 ஆண்டுகளில் துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்துவர்களை தன் மறையுறையினாலும் எழுத்துக்களாலும் ஊக்கப்படுத்தி ஆதரவளித்தார். புளோரா மற்றும் மேரி என்ற இரு மாணவிகள் ஸ்பெயின் நாட்டு அரசனால் கொடூரமாக துன்புறுத்தப்பட்ட போது அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக மறைசாட்சியத்தின் மகிமை என்ற நூலினை எழுதினார். துன்புறுத்தப்படுகின்ற கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து இறைபணிகளைச் செய்த அருட்தந்தை யுலோஜியஸ் கிபி 858 ஆண்டு டோலெடோ நகர பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேராயர் திருநிலைப்பாட்டு நாளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யுலோஜியஸ் கிபி 859 ஆண்டு மார்ச் 11 நாள் தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக உயிர் துறந்தார். துன்புறுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக தன்னை அர்ப்பணித்து இறைபணிகளைச் செய்த யுலோஜியஸினை திருச்சபை புனிதராக உயர்த்தி போற்றியது. புனித யுலோஜியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கிறிஸ்துவர்கள் என்பதற்காக துன்புறுத்தப்படுகின்ற மக்களை இறைவன் பாதுகாத்து வழிநடத்துவதற்காக ஜெபிப்போம்.